முயற்சி வணக்கம். இன்று ஒரு நான் லியோ பற்றி குறிப்பின்றேன். இது டூன் போல தான் லியோ ஆகும். அது இது ஒரு அகராதி மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை உதாரணமாக கவுண்ட் ஃபோர் என்றால் அப்போ அது ஜெர்மன் மொழியிலும் காட்டுகிறது. இதன் எப்படி அது சப்ஸ்டன்டிவ் adjective என்ற போன்றவற்றை எல்லாம் காட்டும். அப்போ உங்களுக்கு பழகிறதுக்கு இது மிக சிறப்பானதாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வித்தியாசமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஸ்பெயின், இத்தாலி, சைனீஸ், ரஷ்யா, போர்ச்சுகீஸ், இத்துடன் இங்கிலீஷ் டு ஸ்பானிஷ், இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் ரஷ்யான்றதெல்லாம் வித்தியாசமானது இருக்கும். உதாரணமாக நான் இப்போ ஃப்ரெஞ்ச் எடுத்தால் இன்று எனக்கு ஃப்ரெஞ்ச் இருக்கிறது. அப்போ நான் உதாரணமாக என்ன கேட்போம் என்றால் bonjour என்ற நார்மலான வார்த்தை bonjour என்றால் இங்கே பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் குட் டாக் என்று அப்படியெல்லாம் வடிவாக போட்டு கேட்கிறது. இத்தனை நாங்கள் இதில் அறியும் போல் இதிலும் உங்களுக்கு சில உதாரணங்களும் காட்டப்படுகிறது. லியோ என்ற நிறுவனத்திலே நீங்கள் முன்னுக்கே தெரியும் பொழுது அதன் லோகோவும் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது தான் அவைகளுடைய லோகோ. அது முன் லோகோ அது வித்தியாசமானது. ஆனால் அப்படியானது தான் அவளுடைய லோகோ. அப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கவும் வடிவாக தெரிகிறது. இது 3 ஏப்ரல் 2006 ஆண்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஜவுலாக டாய்ச்லாண்ட் என்று தான் இருக்கிறது. இதில் இது ஹான்ஸ் ரீச்சர் என்ன பேட் என்றவர்கள் தான் இதனை உருவாக்கி இருக்கிறார்கள். ஸோ இது சாஃப்ட்வேராக இருக்கும்னால தான் உங்களுக்கு இப்போ வார்த்தைகள் தான் தேடுவதற்காக இதுவும் ஒரு சிறப்பானதாகும். ஸோ தேடுறதுக்கு இது நல்லா சுகமாக இருக்கும். இதில் நாங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் என்ற வித்தியாசமானதெல்லாம் நாங்கள் லியோவில் செய்ய முடியும். உங்களுக்கு லியோ இருக்கிறதா? அப்போ அது எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.